ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலான டாப்பிக்கு. பட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஒரு படத்தில் வந்து சந்தானம் சொல்லுவார், அது எப்படி திமிங்கலம் பைப்பில் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்லுவார், போயிட்டு நம்ம பால் பவுடரை கொண்டு போய் டேங்க்கில் கலந்துட்டா பால் வரப்போகுது. அந்த மாதிரி தான் இது. ஆனால் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் இதை திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு ஏஐ வந்து எப்படி திங்க் பண்ணுது, எப்படி நமக்கு வந்து ஆன்சர் சொல்லுது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இதுதான் இதுக்குள்ளே நடக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏஐ அப்படின்றது ஒரு எல்எல்எம் மாடல். ஸோ இதுதான் வந்து ஏஐ. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது எப்படி நமக்கு வந்து ஒரு ஆன்சர் சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஹவ் ஆர் யூன்னு கேட்குறோம். நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஐ எம் குட் அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹவ் ஆர் யூன்றதை வந்து ஏஐ வந்து ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்குச்சா அப்படின்னா கிடையாது. ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லாங்குவேஜோ எதுவுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சில ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ஒரு அவுட்புட் மாதிரி கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ மாடல் எடுத்துக்கலாம். அந்த ஏஐ மாடல் வந்து ஒரு ChatGPT அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாடலோட மெமரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஜிபி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 100 ஜிபிக்குள்ளே எல்லா லாங்குவேஜ் டேட்டா எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த 100 ஜிபியில் தான் வந்து இந்த உலகத்தோட மொத்த டேட்டாவுமே உள்ளே இருக்கா? அப்படி கிடையாது. ஸோ இந்த 100 ஜிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லேர்னிங், அதாவது ஒரு ரூல்ஸை வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கப்புறம் இது இங்கே போகணும், இதுக்கப்புறம் இங்கே போகணும், அப்புறம் இங்கே வரணும், அப்புறம் இங்கே வரணும், திரும்ப இங்கே போகணும், திரும்ப இங்கே வரும், திரும்ப திரும்ப இங்கே வரும், திரும்ப இப்படி ஒரு ரூல்ஸை வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பாத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். இப்போ ஹவ் அப்படின்னா ஹவ்ன்றது இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஆறு தான் வரும் அப்படின்றது அது வந்து ஃபைன் பண்ணும், அதுக்கப்புறம் யூ தான் வரும் அப்படின்னு இங்கே ஃபைன் பண்ணும். ஃபைன் பண்ணிட்டு ஓகே இதை மூணையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து ஃபைனலாக கொடுக்கும். அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். இது ஒரு லேயரு, இது ஒரு லேயரு, இது ஒரு லேயர் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 100 ஜிபியுமே வந்து இந்த மாதிரியான ஒரு லிங்க்கில் தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே நம்மளோட பிரெயினை வந்து ஒரு காப்பி மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பிரெயினில் எப்படி இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பைக்கை ட்ரைவ் பண்ணுறீங்க, சைக்கிள் வந்து ஓட்ட கற்றுக்குறீங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது உங்களோட பிரெயின்ஸில் இந்த மாதிரி ஒரு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர்லாம் வந்து இந்த மாதிரி இன்டர் கனெக்டடாக இருக்காது. ஸோ சைக்கிள் ஓட்டும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைக்கிளை நம்ம கீழே விழுகாமல் பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க நீங்கள் ஓட்ட கற்றுக்கும் போது. அப்போது இந்த மாதிரி இன்டர்லிங்க் ஆகும். ஸோ சைக்கிள் ஓட்டும் போது நம்மளோட ஹிப்பை எப்படி வைக்கணும், ஸ்டேரிங்கை வந்து எந்த பக்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம கீழே விழுவாமல் இருப்போம் அப்படின்றத அந்த லிங்கை வந்து இது கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து லேயர்ஸ். இந்த மாதிரி லட்சக்கணக்கான லேயர்ஸ் வந்து ChatGPTல இருக்கும். எந்த மாடல் எடுத்தீங்கனாலும் அதில் ஒரு லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸில் லட்சக்கணக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது இந்த லேயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி உங்கள் பிரெயினை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கையையும் அந்த ஹேண்டில் பாரையும் வந்து கரெக்டாக காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே விழுகாமல் உங்களை வந்து கொண்டு போகும். இதுக்கு நீங்கள் மெமரி ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களான்னா கிடையாது. இந்த லேயர்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்எல்எம்மும். ஸோ இங்கே எதுவுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு கோடோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ இப்போ இங்கே வாங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஹவ் அப்படின்ற வந்து ஒரு டோக்கனாகவும், இங்கே எதுவுமே நம்ம வேர்டுன்னு சொல்ல மாட்டோம், எல்லாமே டோக்கன்ஸ் தான் சொல்லுவோம். ஹவ் அப்படின்றது ஒரு டோக்கனும், ஆர் அப்படின்றது ஒரு டோக்கனும், யூ அப்படின்றது ஒரு டோக்கன், கொஸ்டின் மார்க்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு டோக்கன் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த நம்பரை வந்து 0 to 1க்குள்ளே கன்வெர்ட் பண்ணும். அதுதான் வந்து வெக்டார் எம்படிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் வெக்டார் டிபி சொல்கிறாங்க. அவங்க என்ன அப்படின்னா 0 to 1க்குள்ளே ஒரு நம்பரை வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், எப்படியோ ஒன்று அது கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஹவ் அப்படின்னா இதுதான் வந்து அதுக்கான நம்பர் அப்படின்னு வச்சுக்கோம்.
இதுக்குள்ளே இந்த வேர்டு வச்சுருந்தோன்னா அது வந்து ஹவ் அப்படின்ற மாதிரி. ஆர் அப்படின்னா இந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும். யூ அப்படின்னா இந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும். இது மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்ததை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு எல்எல்எம் மாடலில் போய்ட்டு கம்பேர் பண்ணோம். இங்கே இதான் நீங்கள் யோசிக்கணும். ஆல்ரெடி கொடுத்த டேட்டாவை இது வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போய் கம்பேர் பண்ணோம். இதுவும் நம்பர்ஸ் தான், இதுக்குள்ளேயும் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர்ஸ் அரேன்னு வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி டைமென்ஷன் அரேயில் போயிட்டு இதை கம்பேர் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ, இதெல்லாம் மேட்ச் ஆகுது, அதே மாதிரி லிங்க் வந்து மேட்ச் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு லைட் சிம்பிள் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு ஓகே இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிற ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி இது வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆல்ரெடி அது ரீட் பண்ணி இல்லை எங்கெங்கே நிறைய இடத்துல ட்ரெயின் பண்ணும்போது கொடுத்துருக்கிற டேட்டாலாம் வச்சுட்டு அதில் 2 ஆன்சரை கண்டுபிடிக்கும், 2-3 ஆன்சரை கண்டுபிடிக்கும். குட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கும், பேட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கும் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஹை ப்ரியாரிட்டி இப்போ இது என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரோபோட். அதுக்கு பேடுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அது குட்டை தான் சொல்லணும் அப்படின்னா குட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த குட்டை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப இங்கே வரும், ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். இங்கே வந்துட்டு குட்டுக்கான டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த குட்டோட டோக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த ஐடியை கொண்டு போய் மேட்ச் பண்ணும். ஸோ இப்போ குட் கிடச்சிரும். அந்த குட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, குட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ இந்த குட்டுக்கு முன்னாடி ஆம் அப்படின்ற ஒரு டோக்கனை வந்து லிங்க் ஆகிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ரூலு, ஐ ஆம் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுன்றது ஒரு ரூல். இது வந்து ஒரு லாங்குவேஜில் ஐ ஆம் குட்ன்றது தான் சொல்லணும் அப்படின்றது ஒரு ரூல். ஸோ அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அந்த இதுக்கு முன்னாடி ஐ ஆம் இருக்கும், அதுக்கப்புறம் குட் இருக்கும். அதுக்கு ஐ ஆம் திரும்ப எடுத்துகிட்டு கொண்டு போய் இங்கே வந்து செக் பண்ணோம், திரும்ப அதை டோக்கனாக கன்வெர்ட் பண்ணோம் வந்துட்டு ஐ. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் சாட்ஜிபிடி எழுதும்போது டப்னு ஒரு லைனாக ஃபார்ம் ஆகிட்டே வரும் பார்த்தீங்களா. அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா ஒரு வேர்டாக எடுத்துகிட்டு போய் இந்த லேயரில் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸில் செக் பண்ணி ஃபைனலாக ஒரு சென்டென்ஸை வந்து அதை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி சாட்ஜிபிடி வந்து அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸோ இல்லை அதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸில் இன்டர் கனெக்டடாக இருக்கும். இன்டர் கனெக்டட்னா வயர்ஸ் கிடையாது. இந்த நம்பருக்குள்ளே ஒரு நம்பரு அந்த அரேவாக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அரே இருக்கும், இதுக்குள்ளே ஒரு அரே இருக்கும். 3 டைமென்ஷனல் அரே நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். இப்படி இருக்கும் 3 டைமென்ஷனல் அரே. இதுக்குள்ளே வந்து எக்ஸு ஒய் இசட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டு இதுக்குள்ளே அரே 1 2 3 4 அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு அரேவாக மட்டுமே இருக்கும். இந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் அதில் மேட்ச் பண்ணும். ஸோ இப்படி மேட்ச் பண்ணி அதை திரும்ப அந்த டோக்கனை ரிவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் குட்டுன்னு கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஆன்சர் வருது. ஸோ இந்த ஃப்ளோவை பாருங்கள், டோக்கன் ஜென்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த டோக்கனுக்கான ஐடி ஜென்ரேட் ஆகுது, அதை வச்சு வெக்டார் டேட்டாபேஸில் போய்ட்டு ஜென்ரேட் ஆகி செக் பண்ணுது, வெக்டார் டேட்டாபேஸ் ஜென்ரேட் ஆகுது. அந்த வெக்டாரை எடுத்துகிட்டு போய் எல்எல்எம்மில் போய் அதே மாதிரி பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணுது. அதை மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத ரூல்ஸை வந்து செக் பண்ணும். அந்த ரூல்ஸில் இதுதான் ஆன்சர் இருக்குன்னு தெரியும். அந்த ஆன்சரை வந்து ரூல்ஸ் படி அதை ஜென்ரேட் பண்ணும். இங்கே வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது கிடையாது. குட் அப்படின்ற வேர்டை வந்து அது ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா அதுக்கு தெரியும் இதுக்கு ஆன்சர் இதை தான் கொடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து அங்கே இருக்கும் அந்த எல்எல்எம்மில். அதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி வரும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராமே எழுத வைக்கிறது எப்படி அப்படின்றது அடுத்தது நம்ம அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2, ஐட்ரேஷன் 3 அது மாதிரி ஒரு 1000 ஐட்ரேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் எ ஜாவா கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இங்கே யூஸ் பண்ணுற ஒரு எல்எல்எம் வந்து ஒரு ப்ரோக்ராமை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து ட்ரைன் பண்ணப்பட்ட ஒரு எல்எல்எம் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஜாவா கோடில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குமோ எல்லாமே கொடுத்து ட்ரைன் பண்ணியாச்சு. லட்சக்கணக்கான ஜாவா ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம கொடுத்து அதுக்கு வந்து இந்தந்த டோக்கனுக்கு அப்புறம் இதுதான் வரும், இந்த டோக்கனுக்கு அப்புறம் இதுதான் வரும், இந்த டோக்கனுக்கு அப்புறம் இதுதான் வரும், இந்த டோக்கனுக்கு அப்புறம் இப்படி தான் வரும், இது இப்படி தான் வரும், ப்ளஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து லட்சக்கணக்கான ப்ரோக்ராம்ஸை கொடுத்து நம்ம வந்து ஒரு லேயர்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அந்த எல்எல்எம் மாடல்ஸில். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகணும், ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் இங்கே பாருங்கள் எதுவுமே போகல,
ஜாவா கோட் அப்படி மட்டும் இருக்குது. ரெண்டாவது ஐட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இது கண்டுபிடிக்குது பப்ளிக்னு தான் ஆரம்பிக்கணும் இதுக்கு அப்படின்றத ரூல்ஸை வந்து கண்டுபிடிக்குது. எல்லா ப்ரோக்ராம்லேயும் பப்ளிக்னு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த பப்ளிக்கை சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே செகண்ட் ஐட்ரேஷன் பண்ணோம். இதனால தான் வந்து அந்த நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஜிபியூ யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் டைமு ஒவ்வொரு டைமும் அது வந்து ரீட்ரைம் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளோட லோக்கல் மிஷின்லலாம் நீங்கள் ஒரு எல்எல்எம் மாடலை வந்து இன்ஸ்டாலே பண்ண முடியாது. ஏன்னா அது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும், லட்சக்கணக்கான டைம் ரிப்பீட்டடாக நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பப்ளிக்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டை வந்து கண்டுபிடிக்கும், நெக்ஸ்ட் டோக்கன், அதாவது ஸ்டாட்டிக். அப்புறம் அது ரெண்டையுமே எடுத்துகிட்டு போவோம், அதை வச்சு ஒரு நெக்ஸ்ட் டோக்கனை கண்டுபிடிக்கும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஸோ இந்த மாதிரி இது மொத்த ப்ரோக்ராமையுமே ஒன் பை ஒன்னாக கொடுத்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து தேவையான ஒரு ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்ரேஷன் நடக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஒரு லோக்கல் மிஷினில் சிம்பிளாக நம்ம ஒரு 100 GB டேட்டாவை வந்து கேமை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளால் ரன் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஐட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய வந்து ஒரு ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வேணும். அதாவது ஒரு CPU மட்டும் தேவையில்லாமல் ஒரு GPU கிராஃபிக்ஸ் கார்டும் இதுக்கு தேவைப்படும். அப்போ தான் வந்து அதனால் வந்து இந்த ரிப்பீட்டட் ஐட்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்மளால் வந்து எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை டோக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது, நீங்கள் நிறைய இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நிறைய டோக்கன் வந்து வேஸ்ட் ஆகும். நீங்கள் நல்ல சிம்பிளிஃபைடாக கரெக்டான இன்புட் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன்ஸும் கம்மியாகும். அதே மாதிரி ஜென்ரேட் ஆகும்போது கிளாட்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிறதுக்கான டைமு டோக்கன்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமான டோக்கன் கொடுத்து கரெக்டாக சிம்பிளிஃபையான நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும், உங்களுக்கு டோக்கன்ஸ் மிச்சமாகும். அதாவது என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் அழகாக வந்துடும். ஸோ இங்கே கேட்டிருக்கிற ரேட்டட் ஜாவா கூட மட்டும் கேட்டிருக்காங்க, அது ஒரு சிம்பிள் ஜாவா கூட வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான். ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் இது மாதிரி தான் நடக்கும். நீங்கள் இமேஜ் கேட்டிங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு வீடியோ கேட்டிங்கனாலும் சரி, நீங்கள் ப்ரோக்ராம் கேட்டிங்கனாலும் சரி. இப்போ நம்ம பார்த்தது ஒரு ப்ரோக்ராமோட அவுட்புட்டு. ஸோ இப்படி தான் ஒரு எல்எல்எம் மாடல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் இது ரன் ஆகுது. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் சாட் ஜிபிடி இதை ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் உள்ள ரன் ஆகுது, இதனால தான் இவ்வளோ பவர் கன்சப்ஷன் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு பவர் கன்சப்ஷன், அந்த அளவுக்கு வந்து அது ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாட்டர் கன்சப்ஷன் இது எல்லாமே தேவைப்படும். ஸோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த எல்எல்எம் மாடல் இதுவே வந்து திங்க் பண்ணும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளோட மூளையில் கடவுள் நமக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இதை விட பெட்டரான ஒரு ஏஐ மாடல் தான் நம்ம மூளை. நம்ம கொடுக்குற இன்புட்டை கொடுத்து நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ நம்ம மூளையோட அப்படியே ஒரு காப்பி தான் நம்ம தனியாக ஒரு மெஷினாக வந்து இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம மூளையில் இருக்கிற நர்வ்ஸ்குள்ளே இந்த மாதிரி நம்பர்ஸ், இந்த மாதிரி இமேஜஸ் தான் நம்ம மூளையில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இமேஜ் பேட்டர்னை வச்சு தான் நம்மளால் வந்து டெசிஷன்ஸ் எடுக்க முடியுது. நீங்கள் ஒரு வேர்டை ரீட் பண்ணுறீங்கன்னா அது வந்து வேர்டு அப்படின்றதுக்கு முன்னாடி உங்கள் மூளையில் வந்து அது ஒரு இமேஜ் பேட்டர்னாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு மூளை மாதிரி தான் ஒரு பிரெயின், அதுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸோட கம்பைன் பண்ணி அந்த நம்பர்ஸ் கூட லிங்கை கம்பைன் பண்ணி அது அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்ற வேர்டை ஜென்ரேட் பண்ணி அந்த வேர்டை நமக்கு வந்து அவுட்புட்டாக காமிக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு எல்எல்எம் மாடல் ஏஐ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.